எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டர்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல இருக்கு. ஃபாஸ்டர் அப்புறம் அவங்க கூட இருக்க கேங் அவங்களுக்கான வீடியோ. மற்றவங்க பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பாருங்கள், பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கானது. சரியா? சரி. ஆக்சுவலி நான் அந்த வீடியோ போடுறதெல்லாம் அந்தந்த ஆளுங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் கேட்டாங்க. அவங்க பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது கட்டாயம் இந்த விஷயம் அவங்க பார்க்காட்டி அவங்கள்ட்ட பார்க்குறவங்க கேட்கத்தான் செய்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட அந்த நியூஸ் கட்டாயம் போகாமல் இருக்காது. ரெண்டாவது விஷயம், அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். நான் பல வீடியோஸ் போட்டுட்டு இப்போ முன்னாடியே போட்டுட்டு எவிடன்சஸ் இருக்குது என்கிட்ட, நான் கட்டாயம் போடுவேன்னு சொல்லி யாரும் மைண்ட் பண்ணலை. எவிடன்ஸை போட்டதோட எல்லாம் முடிஞ்சு. ஏன்னா என்ன ஸ்டேஷனில் போகும்போதும் ஒரு ஆள் ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர கோவப்பட்டதுன்னா ஒரு பயங்கர ஒரு ஹை அஃபிஷியல் மாதிரி கோவப்பட்டார். சிங்கிள் ஓட்டு சிங்காரம் இன்னும் உண்டையும் காட்டில் அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு ஸ்டேஷனில் வச்சு. அப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அன்னைக்கு நான் அந்த இதை காட்டியிருந்தேன்னா அன்னைக்கு தப்பி வந்திருப்பேன். பட் இவங்களுக்கு அந்த வண்டவாளங்கள், இவங்க செய்கிற அந்த வேண்டா வேலைகள், கோல் மூட்டுறதில் இந்த திருச்சி மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால தான் அன்னைக்கு நான் விட்டுட்டு ரெண்டாவது இதை காட்டுறதுக்கான எவிடன்ஸஸை காட்டுறதுக்கான ரீசன். ஓகேவா? சரி, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா பிரச்சனை எப்படி நிற்கும்னு சொல்லிட்டு? நீங்கள் என்ன நினச்சிங்க? அலிசனை சண்டே கிளாஸில் எலெக்ஷனில் தோக்கடிச்சாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு, பிரச்சனை அதோட முடியும், அவன் எதுவும் கண்டுக்கிட மாட்டான், அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிடுவாங்க, அப்படி தானே யோசிச்சிங்க சார்? நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுடுங்க. அலிசன் எப்போவுமே அன்புக்கு தான் அடிமை. நான் இப்போவும் சொல்கிறேன், அண்ட் அன்பாக யார் என்ன கேட்டாலும் நான் செய்ய தயார். என்கிட்ட ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். இப்போ ஃபாஸ்ட் ஆர்டர் போடலாம். எப்படி போடலாம் தெரியுமா? சர்ச்சில் இப்போ கோயருக்கு இத்தனை மணிக்கு வராத, இத்தனை மணிக்கு வரணும், இல்லை சண்டே கிளாஸில் இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போடலாம். என்னங்க அதாரிட்டி நீங்கள். அதை விட்டுட்டு நீ எலெக்ஷனில் நிற்காத, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க நிற்கணும் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரியா? ரெண்டாவது, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணி எலெக்ஷனை தோக்கடிக்கிறதுல விஷயம் இல்லை. ஜெயம் தோல்வி எல்லாமே அது ஒரு ஆள் ஜெயிப்பாங்க, ஒரு ஆள் தோப்பாங்க, அதில் ஒரு விஷயம் இல்லை. பட் நீங்கள் தெரிந்தெடுத்த அந்த வழி பார்த்தீங்களா? அலிசனை பிளாக் பண்ணுறதுக்கு ஃபேமிலியை வச்சு அலிசனை ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனில் எல்லா விஷயத்தையும் பிளாக் பண்ணிங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள் பெரிய தப்பு. அது ஒரு பூனை இருக்குது தெரியுமா? இங்கே பூனையை கொண்டு போய் ஒரு இடத்துல கார்னர் பண்ணிங்கன்னு வைங்க, அது புலியை விட மோசமாகும். பார்த்துருக்கீங்களா? வேணா நீங்கள் கார்னர் பண்ணி பாருங்கள். ரூமில் விட்டுட்டு அடைச்சி போட்டு கார்னர் பண்ணி பாருங்கள், பூனை எப்படி நிற்கும் நல்லிட்டு. புலி கூட பக்கத்துங்க அவ்வளோ வெறியில் தப்பாக பார்க்கும். சரியா? அது மாதிரி தான் நீங்கள் என்ன கார்னர் பண்ணீங்க. இப்போ உங்களால் சர்ச் சர்வீஸ் முடித்து ஆல்டர்லேருந்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது யார்ட்டையாச்சும்? உங்களால் முடியுதா? முடியல. ஏன்? நான் வேறு எதுவும் நான் நடந்தது தானே சொல்கிறேன். நான் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா? இல்லையே. என்ன செஞ்சீங்களோ அதை மக்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிங்க? இவன் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வீடாக போயெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நினச்சிங்களா? இப்போ அதாவது இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முன்னாடி மாதிரி கிடையாது. நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரிலாம் கிடையாது சார். அப்போல்லாம் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்னா 4 பேரை சொல்லி 5 பேரை சொல்லி அப்படி தான் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. சோஷியல் மீடியாலாம் இப்போ ரொம்ப டெவலப், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ உங்கள் இஷ்யூஸை பொறுத்த டயசிஸ் லெவல் வரைக்கும் பேச போகிறது. நீங்கள் 2 கிளாஸும் ஒரு பொறுப்பு 3 பொறுப்பு ஒரு ஆளுக்கு கொடுத்தது எவிடன்ஸோடு கொடுத்தாச்சு. அப்போ டயசிஸ் லெவல்லையும் இப்போ நான் டயசிஸ் லெவலில் இல்லை நான் எப்படி சொல்ல முடியும்னு நினச்சிங்க? இப்போ சிம்பிள் விஷயம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு வீடியோ. அப்போது இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கணும்? தனிப்பட்ட ஒரு நபரை ஒன்றுமா ஆக்கணும்னு முடிவு பண்ணீங்க பார்த்தீங்களா? அதான் தப்பு. நீங்கள் எலெக்ஷனில் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஓட்டு போட வைங்க, அது உங்கள் சாமர்த்தியம். இது வேண்டா வேலை பார்த்து இப்படியெல்லாம் என்ன குடும்பத்திலேருந்து பிரித்து ஃபைனான்ஷியலில் ரொம்ப மோசமாக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு அதில் என்ன லாபம் கிடச்சி? உங்கள் சமாதானம் இப்போ இருக்கா? அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள்.
சரியா? அதனால் இது இருந்துட்டு போட்டோம். அதை எப்படி போட்டு அது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பண்ணீங்க. இப்போ ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணியாச்சு நீங்கள். அது எலெக்ஷன் நடத்தாமல் 2 பேரும் எடுத்து வச்சுனீங்க, ஓகேவா? அது தப்பு பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்ததுல இருந்தாவது நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அவங்க பொறுப்பில் வந்த உடனே என்ன பண்ணணும், அதுலேருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் பொறுப்பு வந்த உடனே தலைக்கு மேலே ஏறி ஆடினீங்க. நீங்கள் சொல்கிறதா சட்டம், நீங்கள் செய்கிறதா சட்டம். அந்த வருஷம் நீங்கள் ஒரு மீட்டிங் கூட போடல தெரியுமா சண்டே கிளாஸில் 2 பொறுப்பாளர்கள் வச்சு. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுது, ஹிட்லர் ஆட்சின்னு அதை விட மோசம். அது ஒரே ஆளுக்கு பொறுப்பு எல்லாம் கொடுக்கும்போது அப்போ சபை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அலிசன் வந்து எலெக்ஷன் விஷயத்தில் ஓகே, சபை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஒரு 3 கிளாஸ் ஒரு ஆள் எடுக்கிறாங்க, அவங்க அக்கௌண்டண்டாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இது காரணம் என்னென்னா, தப்பு பண்ணியாச்சுன்னா அதை வந்து உங்களை மெயின்டைன் பண்ண தெரியலை. திமிரு, நான் என்னால் எதுவும் பண்ண முடியுங்கிற அந்த திமிர் அதான் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கட்டும். சரியா? அது ஓகே, அது கூட இருக்கட்டும். அவ்வளோ பிரச்சனை ஆகுது. இப்படி ஊர் மொத்தம் உங்களை மோசமாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மொட்டை லெட்டர் போட்டு அலிசன் பின்னாடி ஜெயசேகர் இருக்கு அப்படின்னா? நான் திரும்ப எத்தனை தடவை சொல்கிறேன், எனக்கு வந்து யாருக்கு பின்னாடியும் தேவையில்லை, யாருக்கு முன்னாடியும் தேவையில்லை. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன லாபமோ நஷ்டமோ என்னோட நிற்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் நம்ப நீங்கள் அலிசனுக்கு எதுவும் தெரியாமல் நினச்சிட்டிங்களா? தெரியாமல் நினச்சிட்டிங்களா? அதாவது இப்போ 2 பொறுப்பாளர் எடுத்திருக்கீங்க இல்லையா, அவங்கள விடவும் நம்ம சர்ச்சை பற்றி நல்லா தெரியும், சர்ச் பாலிடிக்ஸை பற்றி நல்லா தெரியும், சண்டே கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி கொண்டு போகணுன்னு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் தான் உங்கள் ஆளுங்களை மேலே கொண்டு வர வேண்டிய அலிசனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பச்சை குத்துறீங்க. அப்படிதானே? பச்சை குத்துறா இப்போ முத்திரை குத்துறீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாமல சார் எவ்வளோ தூரம் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. சரி, இந்த மொட்டை லெட்டர் போட்டிங்க இல்லையா, அதை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போமா சார்? அது வந்து வாலிபரங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. இப்படி ஆகும், இந்த வாலிபர்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போம். இப்படி எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, ஒரு ஃபேக் அட்ரஸ்லேருந்து வருது, இப்படி ஃபேக் அட்ரஸ்லேருந்து வரவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்படி ஃபேக் அட்ரஸில் என்னெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போமா உங்கள் வாலிபர்கள் எல்லாம் வச்சு? இப்போ உங்கள் டீமோ வாலிபர்கள் எல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்களா? ஏன்னா போஸ்ட்மேனுக்கு ரூபா கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் லெட்டரை கொண்டு கொடுக்க சொன்னீங்க உங்கள் ஒய்ஃப் திருவாளர் ஜேம்ஸ் அவங்க. சரியா? இதெல்லாம் வந்து இப்போ நான் இப்போ தானே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் விசாரித்து அறிஞ்சது. ஏன்னா போஸ்ட்மேன் எல்லாரும் விசாரிச்சாச்சு, அறிஞ்சாச்சு. இதில் பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாகும் போஸ்ட் மாஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயை லஞ்சம் கொடுத்து உங்கள் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை உங்கள் வேலைக்கு யூஸ் பண்ண எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? கொடுத்து பார்ப்போமா கம்ப்ளைண்ட்டு? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலையும் போவோம், உங்களையும் கொஞ்ச நாள் பாட்டு பாடலாம். பார்ப்போமா? கொடுத்து பார்ப்போமா? நீங்கள் தானே எல்லாத்தையும் கேஸ் கொடுக்குறதோ, கொடுத்து பார்ப்போமா சார்? சார் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிடுங்க. அவங்கள ஆர்கியூ பண்ணக்கெல்லாம் வரல. உங்களுக்கு என்ன சொல்கிறது சார், அதாவது நீங்கள் வந்து ஒரு சர்ச் ஃபாஸ்டர். எனக்கு உங்களை தெரிஞ்ச வரைக்கும் ரெவரண்ட் பிரைட் சாலமன் நல்ல ஒரு ஃபாஸ்டர், ஏபிள் ஃபாஸ்டர். நான் இல்லைன்னு சொல்ல, நான் மட்டும் இல்லைங்க, நம்ம சர்ச் கமிட்டி அதை தான் சொல்லுது. நீங்கள் ஏபிள் ஃபாஸ்டர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் சம்மந்தம் இல்லாத நபரெல்லாம் பொறுப்பில் கொண்டு வரதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது.
சரியா? இப்போ ஒரு எலெக்டட் கமிட்டி இருக்கும்போது அந்த கமிட்டியை மாற்றிட்டு அட்கா கமிட்டி கொண்டு வர பார்க்குறீங்க, அதுதான் பிரச்சனை. கமிட்டி கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது உங்களை என்ன யோசிப்பாங்க? கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து எல்லா தப்பையும் பண்ணியாச்சு, அதுக்கு பிறவாவது சரி சர்ச் கமிட்டி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படி பண்ணுறீங்களா? இல்லை. ஆனால் சண்டே கிளாஸ் பொறுப்பாளரோட அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியுது இல்லை உங்களுக்கு? எல்லாம் அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையே. ஆனால் அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியுது இல்லை உங்களுக்கு? ஏன் மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்க உங்களுக்கு? என்றவரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. மினிட் புக் கேட்டால் ஒழிச்சு வைப்பிய இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்தது மினிட் புக்கெல்லாம் இதோட பெரிய எவிடன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அந்த மினிட்டில் ஒன்று எழுதாமல் கையெழுத்து வாங்கினீங்க தெரியுமா? அது இருக்குது, போட நேரத்தில் போட்டு வைப்பா, அப்போ இருக்கு உங்களுக்கு. சரியா? சரி. அதனால் தயவு செய்து என்ன நடந்ததோ அது இருந்துட்டு போட்டு 2 வாரம் அமைதியாக இருந்துட்டு போயிருங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் போனதுக்கப்புறம் அடுத்த சர்ச்லேருந்து இங்கே இருக்குது யாரையாவது வச்சு விளையாட்டு காட்டினீங்கன்னு சொன்னார், சத்தியமாக சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக அலிசா இப்போ இருந்ததோட பாட்டு மோசமாக இருப்பேன், அவ்வளோ டேஞ்சராக இருப்பேன். அவ்வளவு விஷயத்தையும் நான் போடுவேன்ல. எப்படி கேஸ் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதோட பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வந்து சாதாரண ஒரு ஆளை வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லியோ ஒரு மதத்து பேர், மதம்னு சொல்கிறதோட ஒரு கம்யூனிட்டி பேரை சொல்லியோ, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு தாழ்மையாக பேசணும். நான் என்ன சொல்கிறது, முன்னாடியெல்லாம் பேசுவான், முன்னாடி பேசுகிற விஷயம் இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஆள் ஜாதி வச்சு பேசுகிறதோ ஒரு மாதிரி குத்தி சொல்கிறதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா வன்கொடுமை சட்டமாக்கும், வெளியில் வர முடியாது சார். நீங்கள் ஒரு ஆளை பேசுனீங்க தெரியுமா? அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூத்திரர் அப்படின்னு ஒரு இது இருக்குல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு ஒரு ஆளை திட்டுனீங்க, அப்படிதானே? அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோ கிளிப் என்கிட்ட இருக்குது. நீங்கள் யாரு கூட நிற்க திட்டுறீங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட சண்டே கிளாஸ் பொறுப்பாளர்கள், இன்னொரு டீச்சர், போஸ்டரில் டீச்சர் நினைக்கிறேன், ஆமாம், 3 பேர் நிற்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ஜெயசேகர் அவங்க பேரை சொல்லி அவன் டேஷ் ஆக்கும், அவன் யாரையும் வாழ விட மாட்டான், முன்னுக்கு வர விட மாட்டான். அப்போ அந்த டேஷில் போட்ட வார்த்தை வந்து நான் சொன்னாலும் அஃபென்ஸ், நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படி. அவர் கேஸு போகணுன்னு அவசியம் கிடையாது, நான் போனாலும் போதும். இவ்வளோ தரக்குறைவாக பேசணும்னு சொல்லிட்டு மான மரியாதை கப்பல். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் பிரச்சனைக்கு கிடையாது. 2 வாரம் இருக்குது, அமைதியாக முடிச்சுட்டு போங்க. அங்கே போய் உட்காந்துட்டு அடுத்த விளையாட்டை விளையாடாதீங்க. வெளியில் பெய்யாச்சுன்னு சொல்லிட்டு விளையாடாதீங்க, அது வேறு மாதிரி போகும். உங்கள் வேண்டப்பட்ட பார்ட்டியில் வேணால் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் அடுத்த சர்ச்சில் பொறுப்புகளெல்லாம் கொடுத்துட்டு போங்க. இங்கே ஆடினாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் போன அடுத்த செகண்டு இந்த பிளாத்து கைகளும் தெரியுமா? பிளாத்து கைகளும் கூட பிரச்சனை இல்லை. பேதர் மறுதல் இப்போ தெரியுமா, இவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் உங்கள் 2 பொறுப்பாளர்களும் சொல்லுவார். ஒரு ஆள் ஏற்கனவே சொல்ல தொடங்கியாச்சு, அடுத்த ஆள் சொல்லுவோம், சத்தியமாக சொல்கிறோம், நாங்களும் இப்படி தான் சொன்னோம், அலிசா இருக்கட்டும் தான் சொன்னோம், அவர் தான் கேட்கல, எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டார். இதே இதை சொல்லுவாங்க. ஆனால் இதை சொன்னாலும் சபை மக்கள்கிட்ட ஈடுபடாது. ஏன்னா அவங்களுக்கு, ஏன்னா 2 வருஷம் ஆச்சு அவங்க பொறுப்பில் வந்து, 2 வருஷம் ஆகும், இல்லை 1.5 வருஷம் ஆச்சு. அதனால் சபை மக்கள்கிட்ட அவங்க பருப்பு வேவாது. ஆனால் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பழகி போச்சு. சரியா? சரி. அவர்கிட்ட இன்னொரு விஷயம், 1-2 பேர் கேட்டாங்க, ஏன் இப்படி வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தோட்டவரம் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் அடுத்தவங்களை மாட்டி விட்டுட்டு இவங்க சொந்தமாக இருந்து குளிர் காய்வாங்க. நான் எதுலேயுமே கிடையாது, கொயர்லையாக இருக்கலாம், சண்டே கிளாஸ்லையாக இருக்கலாம், எங்கே இருக்கலாம், பிரச்சனையை தொடங்கி விடுறது அவங்க. தொடங்கி விட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, பாக்கி உள்ள அடிச்சுட்டு செத்தாலும் குழப்பம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால
இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்ததே தவிர எனக்கு யார்கிட்டையும் தனிப்பட்ட விரோதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபாஸ்ட் ஒன்று கவனிச்சிங்களா? நேற்றுக்கு ஆமாம், குட் ஃப்ரைடேக்கு நார்மலாக சர்வீஸ் தொடங்கின பிறகு யாருமே கொயரில் வரக்கூடாது, அது எழுதப்படாத ரூல்ஸ். ஆனால் நான் நேற்றுக்கு 5வது வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வரேன். யாராவது கேட்க முடிஞ்சா? முடியாது. ஏன்னா அவங்களே அப்படித்தான். யாரும் கேட்க முடியாதுன்னா ஏற்கனவே ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன் ஒன்றும் கிடையாதுன்னு ஆக்கியாச்சு. அப்போ கோயிலில் இருக்கிறத கெடுத்தது யார்? ஒழுங்காக இருந்து கோயிலை கெடுத்தது யார்? யோசிச்சிருங்க. அடுத்து பாஸ்டர் வந்து உட்காந்து பார்த்தீங்க ப்ராக்டிஸ் டைமில், ஒரு பாட்டுக்கு வந்து உட்காந்திங்க, அப்படி தான். நான் பாட்டு பேப்பர் ஒன்றும் கிடையாது, எங்கள்கிட்ட இருந்த பேப்பரை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அலிசம் ஒழுங்காக எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு எல்லோரும் கொடுத்து பக்காவாக ஃபைல் பண்ணி வச்சுட்டு தானே இருந்தேன். என்ன மாற்றி தானே வேற ஆள்கிட்ட பொறுப்பாக கொடுத்தீங்க, வீம்புக்கு தானே கொடுத்தீங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு பாட்டு எடுக்கணும்னு சொன்னால் எங்கேயும் குப்பை தொட்டில் போய் எடுக்கணும், ஒரு ஃபைலிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்ன சார்? இதை வந்து என்னென்னா வீம்புக்கு சேருனால வர பிரச்சனை. இது வந்து அதாவது கொயராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம சேர்ஸில் செய்கிறோன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யணும், வீம்புக்கு செய்யக்கூடாது. அவன் வரக்கூடாது அதனால நான் செய்ய, அப்படி செஞ்சது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். நம்ம செய்யணும், ஆசைப்பட்டு செஞ்சோன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் எல்லாருக்கும் பாட்டு பேப்பர், வேறு பாட்டுன்னா வேறு பாட்டு ரெடியாக இருக்கும். அதே மாதிரி குட் ஃப்ரைடேக்கு அன்னைக்கு மத்தியானம் ப்ராக்டிஸ் சொல்ல 2:30 மணிக்கு ப்ராக்டிஸ் சொன்னாங்க. சரியா? நான் வீட்டுக்கு வந்தாச்சு 1:45, 1:30, ஆமாம் 1:45 கூப்பிட்றாங்க. எப்படி ஆகும்? முடிஞ்சாச்சு, வாடகை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. அதில் வீம்பு பிடிச்சிருந்தவங்க 2:30 வரைக்கும் நீங்கள் அதில் காவல் இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு தான் தொடங்கி, ஏன்னா நீங்கள் டைம் சொல்லியாச்சு. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொயர் மாஸ்டர் வந்து கொயரை நல்லா கொண்டு போகிறாங்க. அப்படியே கொண்டு போட்டு நம்மளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இது வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வருவாங்கன்னு நினச்சிங்க? அந்த ஜோலியாக பாருங்க. இதுதான் அலிசா. சர்ச்சைக்கு நல்ல விஷயம்னா எதுவாக இருந்தால் நான் விட்டு கொடுக்க தயார். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா விட்டு கொடுக்குறது? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால், முயலுக்கு 3 காலாக இருந்தால் ஒரு கால் சொத்தி காலாக, அது இல்லைன்னா ஊனமுற்ற முயல், அப்படி தானே? அப்போ அது ஒழுங்காக நடக்க முடியாது இல்லையா? அதனால் 3 கால்னு பிடிக்காதுங்க. எது நல்லதோ அதை செய்கிறதுக்கு பாருங்கள். கடைசியாக ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து பாருங்கள். நான் தோட்ட வாரத்தில் வந்து 2 வருஷம் இதே போதும், அப்படி தானே? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்க? இந்த பிரச்சனையில் நீ என்ன தீரும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். உங்களுக்கான பதில் கிடைக்கும் சார். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆல்டரில் தான் உட்காரணும், யார்கிட்டையும் பேச முடியாது. சிரித்து காட்டிடலாம், ஆனால் உங்கள் மனசு வேகிறது எனக்கு நல்லா தெரியும். உங்கள் மனசு வேகிற வேதனையும் சரி எனக்கு நல்லா தெரியும். சொன்னேன் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் பிட்டிவாதமாக இருக்கேன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் சாரி கேட்டு சரி சார் விட்டுருவோன்னு இதில் விட்டுருப்பேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ வேதனையோடு இருக்கீங்கன்னு. ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு மொட்டை கடிதம் போட்டதுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்களை இப்போ ஏதாவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க சார். யாருக்கும் சரி, ஒருத்தன் அழிய போகிறான் இல்லை ஒருத்தன் சங்கடப்பட்டிருக்கான யாரும் கூட வரமாட்டாங்க. அதுவரை எல்லாம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. சொல்லல இல்லையா? இது வரைக்கும் சித்தப்பாய பேரை வச்சு பல விஷயங்களும் செஞ்சாங்க. இனி அதை செய்ய மாட்டாங்களே? நான் மீண்டும் கேட்பேன். நான் ப்ரூஃபை கொடுக்கேனே. இப்போ இந்த மொட்டை கடிதத்துக்கு விஷயம் முடிஞ்சதா? இப்போ யார் ப்ரிப்பேர் பண்ணது, யார் ரெடி பண்ணது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சா? இனி அப்படி என்ன சித்தப்பா சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ அதனால இப்போ ஆக்சுவலி உங்கள் பிளானே அதுதான். அவர் பேரில் வச்சு சப்பிட்டு முண்டாவது இருக்கலாம்னு பார்த்தியே. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நம்மளை தயவு செய்து 2 வாரம் ஹாயாக இருங்க, ஒரு பிரச்சனையும் இழுத்து வைக்காதீங்க. இப்போ 23rd திரைப்படத்தில் உண்டா எனக்கு தெரில. நீங்கள் நடக்கணும் சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கு எனக்கு நீங்கள் ப்ரொசீஜர் படி போகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நல்லா அதுன்னு சொல்லலை. தேவையில்லாமல் ஒரு இஷ்யூஸாக போகாதீங்க. நல்லா 2 வாரம் நீட்டாக கொண்டு போக பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் தான், பொறுமையாக இருங்க.
பொறுமையாக இருந்து யோசிங்க. தோட்டவாரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தோட்டவாரத்தில் உங்களால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னு யோசிங்க. முடிஞ்சால் கிளியர் பண்ண பாருங்கள். நான் சொல்லி யார்கிட்ட போய் சாரி கேட்க சொல்லலை. கடமைகளை கரெக்டாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் சார். நீங்கள் யார்கிட்டையும் சாரி கேட்கணும் சொல்லக்கு அதுவும் கிடையாது, அட்வைஸ் பண்ணுறக்கான ஆளும் கிடையாது நான். சரி, அதனால் தயவு செய்து ரெஜிஸ்டர் முடியும் போது ஒரு புது ஆளாக இருங்க. பழைய ஆளெல்லாம் வேண்டாம். பழைய பிரைட் சாலமன் ஃபாஸ்டர் வந்து அது நல்லாவே இல்லை. வந்த புதுசில் அவ்வளோ நல்லா இருந்தீங்க, எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போய்ட்டு இருந்தீங்க. என்னைக்கு அந்த லூசுகளோட சேர்ந்தீங்களோ முடிஞ்சு. யோசித்து பாருங்கள், நாங்கள் யாரையாவது பற்றி வந்து கோல் சொல்லி தந்துருக்கோமா? எல்லோரும் நல்ல விதமான சொல்லியிருக்கோம். அவங்க எப்படி கோல் சொன்னாங்கன்னு யோசித்து பாருங்கள். அதுவும் சிங்கிள் வாட்டர் சிங்கர் எவ்வளோ தூரம் கோல் மூட்டிருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அதனால அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தந்தாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க பொழப்பே அதுதான் சார், பொழப்பே அதுதான். அந்த தோட்டாரம் திருச்ச வேலை இவ்வளவு மோசமாக ஃபாஸ்ட் ரேஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த ஒரு குடும்பம் தான் சொல்லிக் கொடுக்கும். வேறு எந்த சொல்லுவாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ மோசமாக ஒரு குடும்பத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் சொல்லும். அது அவங்க பழக்கமே அதுதான். அதை வந்து நான் மக்கள்கிட்ட தோல் உரிச்சு காட்டியாச்சு. அவ்வளோதான் எனக்கு தேவை. அதனால் இப்போது நான் சொல்கிறேன், இந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஆப்ஷன், அம்மாட்ட வந்து பேசுங்க. இப்படி அது சாரி கேட்கணும் அவசியமே கிடையாது. தப்பு நடந்து போச்சு, இவங்களுக்கு வேணும் நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கட்டாயம் டெலீட் பண்ணிடுவேன். டெலீட் பண்ண மாட்டேன், பிளாக் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்பட்டேன்னா அங்கே அடுத்த சர்ச்சில் போய் அடுத்த வால் காட்டக்கூடாதுல்ல. சரியா? ஓகே. எனிவே ஃபாஸ்டர் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணாது. ஓகே, பை.